உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி. இந்த அதிசார பெயர்ச்சி ஆகப்பட்டது மிதுனத்தில் இருந்து குரு பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு வரப்போகிறார். அப்ப இந்த மிதுனத்திலிருந்து எப்ப பெயர்ச்சி ஆறாங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பெயர்ச்சியாகி நவம்பர் மாதம் ஒரு 2 வாரம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. அப்ப இந்த பீரியட் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். அதனால கும்பராசிக்காரங்க எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்க. இதற்கு முன்னாண்ட நான் போட்ட பதிவுகள் நிறைய பேர் கும்பராசிக்காரங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சு பார்க்க கேட்டிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் பார்த்து கொடுக்குறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ கும்பராசி சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி. இந்த கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இத்தனை நாள் இருந்தார். அப்ப அந்த 5ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய ராசியவே அந்த குரு பகவான் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு மலையளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் 5ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் சமாதானம் பண்ணுவதற்கும், உங்க பிரச்சனைகளை குறைப்பதற்கும், உங்க பிரச்சனைகளில் இருந்து வெளியில கொண்டு வருவதற்கும் அந்த குரு பகவானுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. உங்க ராசியே பார்த்தாருன்னா உங்களுக்கு ஒரு தெம்பு, உங்களுக்கு தைரியம், இந்த பிரச்சனை எப்படி நம்ம வெளியில வந்துருவோம், இந்த பிரச்சனை நம்மளுக்கு தேரப்போகிறது அப்படிங்கிற தைரியம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரிதான் கிடைச்சது. நீங்க நல்லா இருந்தீங்க. ஆனால் அதே சமயத்துல இந்த 7.5 சனியின் தாக்கத்தினால கண்டிப்பாக பல பேர் நம்பிக்கை மோசம் அடைஞ்சிங்க, நண்பர்களால் பாதிக்கப்பட்டீங்க, தன்னுடைய குடும்பத்தாராலையும் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு 30-35 வயசுக்கு மேலதான் உங்களுக்கே வளர்ச்சி. அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வளர்ந்து வந்திருந்தாலும் இப்ப ஏதோ மாற்றிட்ட மாதிரி நம்ம தெரியுது. ஒன்றும் கவலைப்படாதீங்க கும்பராசிக்காரங்களே. நீங்கள் எப்பொழுதும் எந்த காலத்திலையும் வீழ்ந்து போக மாட்டீங்க. வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த குரு மாறுறாங்க அப்படின்னா இந்த சமயத்துல நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குவோம். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு வர்றாங்க. அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எதிரிகள் கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய தொழிலையோ, உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவோ, உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலியமாகவோ, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாகவோ உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளை உருவாக்கும். அப்ப நீங்க சொல்லாதது சொன்னேன்னு சொல்லி வரும், செய்யாதது செஞ்சேன்னு சொல்லி வரும். அதனால நீங்க ஒரு 10 பேச்சு பேசுற இடத்துல 4 பேச்சு பேசுங்க. நீங்க அதிகமாக பேசி உங்களுடைய மரியாதையையும் உங்களுடைய கௌரவத்தையும் நீங்க கெடுத்துக்காதீங்க. அதனால ஒரு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு நடந்துக்காதீங்க. அது போக பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போய் உச்சபலம் அடைஞ்சதுனால கொஞ்சம் சலிப்பு, சங்கடங்கள், குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். அப்ப அந்த குழப்பம் வராத அளவுக்கு நம்மளுக்கு இது மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. அது போக 7.5 சனியும் நடந்துட்டு இருக்குது. இதனால நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் போல தெரியுது. அந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம பாத்தீங்கன்னா குடும்பத்திலையுமே முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மக்களையும் சரி மனைவியும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மனைவியாக இருந்தாலும் கணவர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க.
இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிட்டால் இந்த 1 மாத காலங்களும் உங்களுக்கு நல்ல விஷயம். அதுபோக நவம்பர் 11 சனி வக்ரமாகறாரு. அதனுடைய பலனை நம்ம அடுத்த பதிவில் சொல்கிறேன். ஆனால் இந்த பீரியடில் இந்த 1 மாத காலங்களும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது போக இப்போ இந்த சமயத்தில் ஏதாவது நம்ம திருமணம் பண்ணலாம், நம்ம ஏதாவது பொண்ணு பார்க்கலாம், குரு நல்லா இருக்கிறாரே அப்படின்னு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரே அப்படின்னு நினச்சிட்டு யாராவது பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு பார்க்க போகிறதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்குறதோ ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயத்த இந்த 1 மாதத்துக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்ல விஷயம். இல்லைன்னா நீங்கள் பேசி வச்சுட்டு இந்த 1 மாத காலத்தில் எதுவுமே செய்யாமல் இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இது போக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க ஒருத்தர் நல்லா ஜாலியாக பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே சில மனஸ்தாபங்களோ மன கஷ்டங்களோ இல்லை அடுத்தவங்களை பற்றி பேசியோ இல்லை ஒருத்தர் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகளோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடாது. நாம் பார்த்தீங்கன்னா பார்த்து நிதானமாக நடந்துக்கணும். நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1 மாதமும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சாந்தமாக இருங்க. அப்படி இல்லை இப்போ வெளியில் நம்ம திருட்டுத்தனமாக நம்ம லவரை சந்திக்கிறோம், இல்லை பையன் திருட்டுத்தனமாக சந்திக்கிறாப்புல, இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏதாவது ரூபத்தில் மாட்டிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதனால் குடும்பத்தில் இது பெரிய பிரச்சனையாக மாறும், பெரிய குழப்பங்கள் உருவாகும். அப்போ அந்த குழப்பத்தில் நீங்கள் என்ன செய்யறதுனே தெரியாமல் தவறான முடிவு எடுத்துருவீங்க. அதனால தயவு செய்து இந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இப்போ உங்களுக்கு பேப்பர் போட்டலாமான்னு தோண்டும், இல்லைன்னா அந்த வேலையிலேயே செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு டென்ஷனோ குழப்பமோ வேலை செய்கிறவங்க கூட ஒத்து போகாத சூழ்நிலையோ கண்டிப்பாக நீங்கள் ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும் இது மாதிரிலாம் வரும். அப்போ வேலையை வெட்டலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். இந்த 1 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த 1 மாதம் நம்மளுக்கு கஷ்டம் வந்ததுனால நமக்கு இந்த கஷ்டம் எங்கே கொண்டு போய் விடுமோ அப்படிங்கிற பயம் தயவு செய்து வேண்டாம். இந்த பீரியடில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த குரு 6ஆம் இடத்துக்கு போனதுனால அந்த குரு பகவானையே வணங்கி வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமம். அதுபோக உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. உங்களுடைய மன கஷ்டங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இது போக உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா இது பெருசாக பாதிக்காது, தைரியமாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.